Finally families, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோ? First of all, welcome back. கீரமங்கலம். பார்த்தாலே பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கீரமங்கலத்துல இப்படி உட்கார்ந்து பேசி பல வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு தான் அந்த OG is back. இனிமே வந்து இப்படி தான் இருக்கும் சில வீடியோ எல்லாம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நேற்றே கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதம் கடைசியில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகும். ரெண்டாவது வந்து நாங்கள் திடீர்னு காலி பண்ணி ஒரு எந்த அப்டேட் இல்லாமல் காலி பண்ணி வந்தது எதனால, அதெல்லாம் நிறைய பேர் கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருக்கீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் பதில் சொல்கிறோம். எதுக்கு வந்தோம், ஏன், என்ன காரணம், வாடகை வீட்டுக்கு போகல, இப்படி அப்படி நிறையா கேட்டீங்க. எதுக்கு திருப்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க, நிறையா கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த தடவை தான் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டாகவும் முக்கியமா மோஸ்ட் ஆஃப் क्वेश्चन எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டேன். சோ ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2ல வந்து வேற லெவல்ல क्वेश्चन எழுதி வச்சிருக்கோம். கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन லெச்சு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, லெக்ஸ் அம்மா கூட Q&A போடுங்க. அவங்க கிட்ட அப்பாவோட ஸ்டோரியை கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த போடணும். நெக்ஸ்ட் வீடியோ அதான் போடணும். எப்போ கேட்டாலும் போடுறேன்னு சொல்லிட்டு மறந்துடுறீங்க. உங்கள் டேடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்க அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். அது வந்து என்ன எப்படின்னா, எங்க அம்மா சொல்லி சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா சொல்லுவாரு. அது ஒரு கதையா சொல்லும் போது வீடியோ எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அடிக்கடி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைலாம் எல்லாரும் இருக்கும்போது சொல்லுவோம். இப்பெல்லாம் அப்படி எங்க உட்காந்து பேசினா பல வருஷம் ஆச்சு. முன்னாடிலாம் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும் போது ஏதாவது பசங்களோட உட்காந்து பேசும்போது அப்படி பேசுவாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரிடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. ரெண்டாவது வந்து அம்மாட்ட வேணா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாள் வீடியோ எடுத்துருவோம். நம்ம இங்க தான் இருக்க போறோம். அதனால இந்த பிரச்சனை இல்லை. என்னைக்கெல்லாம் அவங்களும் கரெக்டா சொல்லுங்க, எடுத்துருவோம்னு சொல்றீங்க. ஆனா நீங்க போட மாட்டேங்கிறீங்க சொல்றீங்க. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இதுக்கு மேல போக மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த இதுக்கே போக மாட்டேங்குது. ஃபேமிலியோட வீடியோ எடுக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கு. நாங்க வேணா ட்ரை பண்றோம். கண்டிப்பா எடுக்கிறோம். இந்த வீடியோ நீங்க சொல்றீங்களே, ட்ரை பண்றோம் கண்டிப்பா. அடுத்து வந்து என்னோட நேம் சொல்லி சாரி என்னாச்சு, நேரா உட்காரு, எங்கிட்டோ பார்த்து உட்கார்ந்துருக்கு. என்னோட நேம் வந்து இந்து. உங்களை ரொம்ப பிடிக்கும். என் கமெண்டை கண்டிப்பாக படிங்க. லெக்ஷன்னா எக்ஸ் லவ்வரை அருள் சிஸ் பார்த்துருக்காங்களா? லெக்ஷன்னா எக்ஸ் லவ்வரை அருள் சிஸ் நானே கல்யாணத்துக்கு வர பார்க்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போ பார்த்தேன் அதுவுமே இல்லை. முன்னாடி லவ் பண்ணும்போது பார்த்தது. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லை, அவங்க பார்த்தது இல்லை. நான் பார்த்தாலும் சொல்லிடுவேன், இதான் அருள் பாரு இப்படி சொல்லிடுவேன். ஆனா நான் பார்த்தது இல்லை. இப்போ இது வரைக்கும் பார்த்தது இல்லை. சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்க மாட்டாரு, அளவுக்குலாம் இல்ல அருள் அப்படிமா. இதெல்லாம் ஒரு கொஸ்டினாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நாங்க ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்கும் போது தேவையில்ல. தள்ளி உட்காந்துட்டு காலை மடக்கி வச்சிருக்கிறேன், அதான் அப்படி இருக்கும் போல. ஓகேவா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால நான் அது பெரிய இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கல. நாங்க ஒரு லைஃப் ஏதோ போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும், பிள்ளை படிப்பு அது இதுன்னு நான் மண்ணில் ஓட்டிட்டு இருக்கேன். என் மைண்ட்ல ஓடுறதுலாம் ரொம்ப இதா இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்க கடன் டீடைல் சொல்லுங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்ட்டு. கடன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்க நகை அடகு வச்சிருக்கோம். அது மட்டும் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கடன். மிச்சம் வெளியாள்கிட்ட வேற யார்ட்டையுமே இது வரைக்கும் கடன் வாங்கினது இல்லை. வெளியாள்கிட்ட வாங்குறதுக்கு நாங்க அம்மா அப்பாட்ட வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கைமாத்த அத்தை கிட்ட தான் வாங்கியிருக்கிறோமே தவிர வெளியில யாருக்கிட்டையும் இது வரைக்கும் கடன் வாங்குற ஐடியாவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்றது எப்படின்னா, இருக்கத்தக்க நம்ம வாழணும். இப்போ உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா 150 ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா நம்ம பண்ண கூடாது. இப்ப நான் 10,000 கையில நான் வச்சிருந்தேன்னா, நான் அந்த 10,000க்குள்ள என்ன பண்ணணும், 10,000 தொற்றக்கூடாது. அந்த 5,000 6,000க்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுக்கு மேல பண்ணா கடன் மிச்சம் இருக்கிற காசை வச்சு வேற ஏதாவது பண்ணிடலாமே, அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் எங்களுக்கு வருமே தவிர, இது தாண்டி போகணும், இன்னும் பெட்டரா பண்ணணும்னா நம்ம இருக்கிறத வச்சு எப்படி பெட்டரா பண்ணணும் தான் நம்ம யோசிக்கணும். நமக்கு இந்த யூடியூப் இந்த ப்ரொமோஷன்லாம் வரனால நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன். ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ். சாரீஸ்லாம் நம்மகிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது யாருக்குமே. சாரீஸ் வாங்குறவங்களும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பூ ரெகுலராக போய் இப்போ இன்னைக்கு வீடியோ போட்டுருவோம். ஸ்டாக் இப்போ தான் வந்துச்சு ஊருக்கு. ஸ்டாக்கு வந்தாக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சொல்லப்போனால் இந்த மாதிரி பக்கத்தில் கூட தொங்க போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2 நாள் ஆச்சு வந்து பூ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வீடியோ போடுவோம், ஆஃபர் போட போகிறோம், சூப்பர் ஆஃபராக. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து வர காசு இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி தம்பி ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு
செலவு, பெட்ரோலு எல்லாமே நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு இந்த தடவை 10,000 ரூபா செலவு. ஸோ நம்ம வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம், அது செலவு. நாங்கள் வந்தது ஒரு செலவு, சின்ன காரில் வந்தோம், அது மைலேஜ் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டோம். அப்புறம் எங்க செலவு, தம்பி ஏதாவது வாங்குறது, குடிக்கிறது, அது ஒரு செலவு. கிட்டத்தட்ட இந்த வந்தது மட்டுமே எனக்கு 10,000 ரூபாய் கிட்ட செலவு. சோ அந்த மாதிரி தான் அந்த வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு படும்போது நம்ம அதை செலவு பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு வரும். அப்படிதான் நாங்கள் மிச்சம் இருக்கும்போது வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கலாம், எங்களுக்கு ஏதாவது வாங்கலாம், அந்த பால் காய்ச்சிக்கு ஏதாவது இது பண்ணலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்போம். நாங்கள் மிச்சப்படுத்தி தான் வாழ வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதாங்க. அப்புறம் தென்காசியில் இருந்து இப்போ உங்கள் ஊருக்கு வரும்போது ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வருதா, இல்லை தென்காசியை விட்டு வரோன்னு ஃபீலிங்காக இருக்கா? தென்காசியை விட்டு வரோன்னு ஃபீலிங்காக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் ஷிஃப்டான வீடியோலேயே சொல்லியிருப்போம், தென்காசியை மிஸ் பண்ணுறோம், பட் இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், இங்கே நாங்கள் சொந்த வீட்டில் இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அது வேற, இது வேற. இந்த ஃபீலிங் வந்து வேற மாதிரி இருக்கும். நிம்மதியா இருக்கு. வீடு சொல்ல போனா நீ காலையில வீட்டுக்கு கூட்டு போனா வாசலை பார்த்தோன்னே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். எனக்கு வந்து போதும்டா, நமக்கு இது போதும், இதுக்கு மேல என்ன வேணுங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே பைலட்டே கேட்டு எப்படா இருக்கு வீடு, எனக்கு தெரியலடா, எனக்கு சின்ன வீடு மாதிரி தெரியுது, எப்படா இருக்கு, வீடு பெருசா இருக்குன்னே நல்லா மாடலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு போதுமே. எனக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு பயம் தான் இருந்துச்சு, வெளியில டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி ஒட்டணும். அதுதான் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், இழுச்சு எல்லாரும் மட்டும்டா அப்படின்னு. ஏன்னு பார்த்தா எல்லார் வீட்லயும் ஒரே கலர். நான் பர்சனலா நோட் பண்ண வரைக்கும் மஞ்சு வீட்லயும் ஒரே கலர், அக்கா மச்சான் வீட்லயும் ஒரே கலர், எங்க அப்பா அம்மா வீட்லயும் இளந்திரை கொண்டாடுல இருக்கிற வெள்ளருக்கு ஒரே கலர், சேம் பேட்டர்ன். பாக்குற எல்லார் வீட்லயும் அதான் இருக்கு. நான் வந்து ஒரு வீடா பாத்துட்டு போறோம். இப்ப வீடை பாத்துட்டு வரும்போது பார்த்தா ஒரு வீட்ல ஒரு கலர், நாங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது பாப்போம் மாதிரி பேட்டர்ன், அதே மாதிரி பேட்டர்ன் டிஃபரண்டா வெளியில வேற மாதிரி கொடுத்துட்டோம். ஆனா நல்லா இருக்கு, நாங்க நல்லா இருக்காது நினைச்சோம், ஆனா நல்லா இருக்கு, அழகா இருக்கு, மாடலா இருக்கு. அது மட்டும் தான் எங்களுக்கு இதா இருந்துச்சே தவிர மிச்சபடி வேற எதுவும் இல்லை. இப்போ சொந்த வீடு, சொந்த ஊருக்கு வந்துட்டோம், சொந்த வீடு வந்துட்டோம், இங்கே வந்ததும் லைஃப் வேற மாதிரி மாறும். இப்போ பாருங்க வீடியோ பேக்ரவுண்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2 குட்டீஸ், இங்க ஒரு குட்டீஸ், அங்க ஒரு குட்டீஸ். இப்போ இந்த 2 போட்டோ நாங்க மாட்டோம், வீடியோ எடுப்போம், சோ நல்லா அதுக்காக எடுப்போம். இது வந்து நாங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆன புதுசுலயே நாங்க வாங்கி வச்சிருந்தோம். அந்த சின்ன இது நான் வச்சது, நான் ஒர்க் பண்ணும்போது எப்போதும் எரியும் லைட்டு, அங்க வச்சிருக்கேன். அதுவுமே பக்கத்துல உள்ளது நான் இப்போ ரீசெண்டா வச்சது. அவ்வளவுதான். அடுத்து லாக் பண்ணிட்டாங்க. இல்ல வந்துரும். லக்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இன்னும் அவங்க கூட டச்ல இருக்கீங்களா? எல்லாரும் கூட டச்ல இருக்கீங்க. இங்க எல்லாரும் கூட டச்ல தானே இருக்கீங்க. ஐயப்பன் இருக்கான், சுபாஷ் தான் சொல்லுவாங்க, அவன் மச்சான் தான் அவன். இந்த நீ கூட பசங்களை பார்த்தேன். எனக்கு சொந்த ஊர்ல வந்து எல்லா இடத்துலயுமே பசங்க, தெரிஞ்ச பசங்க அதிக பேர் இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும். இங்க ஊர்ல அங்க வந்து கொஞ்சம் பழக்கம் கம்மி. தென்காசி தெரியாத ஊர். இப்பதான் கொஞ்சம் நான் சொன்ன வீடியோல ஒரு வருஷமா தான் நல்லா பழகி இருக்கேன். இந்த விளையாட போறதுனால பழக்கம் கொஞ்சம் நிறைய, பெரிய இடத்துலயும் சரி எல்லாத்துலயும் பொதுவாக நல்ல பழக்கம் இருக்கு. போலீஸ்காரங்க முதற்கொண்டு நல்ல பழக்கம் இருக்கு எங்களுக்கு. அந்த மாதிரி தென்காசி இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசமா ரொம்ப பழக்கம். இங்க சொல்லவே வேணாம், இங்க தானே பிறந்து வளர்ந்து எல்லாம் இங்க தானே பண்ணது. அதனால இங்க எல்லா இடத்துலயுமே எல்லா ஊர்லயுமே பசங்க எல்லாரும் பழக்கம் எனக்கு. ஓகே, அடுத்து வந்து அருள் சிஸ் அண்ணா உங்களை லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் மறக்க முடியாததுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன? ஏன்டா உன்னை ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா? வேணாம், நீ இப்படிதான் வந்து பேசுற. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்த? பூ வாங்கி கொடுத்தேன். முதல்ல அன்னைக்கு போவேல என்ன வாங்கணும்னு தெரியும், பூ வாங்கி கொடுத்துட்டு ஒரு காயின் கொடுத்துட்டு போனேன். இன்னமும் அந்த காயின் வச்சிருக்காங்க, 10 ரூபா காயின். அப்புறம் என்ன சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தது, சாரீஸ் இந்த மாதிரி 1-2 அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் வாங்கி கொடுத்தேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடையாது, நீ பார்க்க சர்ப்ரைஸா வந்தது. நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன், அந்த பொங்கல் அன்னைக்கு, தைப்பொங்கல் அன்னைக்கு மாடியில சர்ப்ரைஸ் அது வந்து எனக்கே தெரியாது, திடீர்னு வந்து நிக்கிறான். ஐயோ போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். தெரியாம போய் போட்டோ வச்சு வீட கண்டுபிடிச்சு போனாங்க. நான் தென்காசியில ஆமா போட்டோ வச்சு வீட கண்டுபிடிச்சு அங்க ஆட்டோக்காரட இறங்கி ஒரு இடத்துல இறங்கிட்டேன். எல்லாரஸ் பாளையம்னு சொன்னாங்க, இறங்கிட்டேன். அங்கேருந்து நடந்து போட்டோவை பார்த்து சந்துக்குள்ளலாம் போய் கடைசியில பார்க்கும்போது போட்டோல பெரிய வீடு மாதிரி இருந்துச்சு. நேரில் போகும்போது எழுத்த விட சின்ன வீடா தெரிஞ்சுக்கிட்டா, சின்ன வீடா இருக்கு, இதைத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே மாடியில் ஏறி நின்று கரெக்டா அதே வீடு தான். அவனே அப்படியே வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது பயங்கர சர்ப்ரைஸ். கிஃப்ட் கிடையாது எனக்கு, என்னை பார்க்க எஃபெக்ட் எடுத்து வந்ததுதான் எனக்கு சர்ப்ரைஸ்.
அதுதான் அக்கானா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா புது வீட்டுக்கு போனதும் கண்டிப்பா லவ் ஸ்டோரி வந்து ஒரே வீடியோவா இல்லாட்டி ஒரே வீடியோவா போட முடியாது. கண்டிப்பா ஒரு முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 1 பார்ட் 2 கூட நாங்க லவ் ஸ்டோரி கிட்டத்தட்ட 11 பார்ட் கிட்ட நாங்க போட்டுருக்கோம். நம்ம ஐடி கீழ நம்ம வீடியோ பட் இருந்தாலும் திரும்ப கூட நாங்க உங்களுக்கு எங்களோட லவ் ஸ்டோரி வந்து நாங்க சொல்றோம். ஓகேவா? உங்க மேரேஜ் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க? எப்படி வெயிட் லாஸ் பண்ணனா காலேஜ் படிச்சிட்டு இருந்தாங்க. இல்ல அந்த டைத்துல லாக்டவுன் வீட்ல இருந்தேன். பூ வைக்கிற ஃபங்க்ஷன் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வீட்லயே தான் வரும். அது உண்மைதான். வீட்ல வரோம்னா மார்னிங் எந்திரிச்சதும் ஓட்ஸ் சாப்பிட பால் டீ சீனி எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற மாதிரிதான். பட் அப்ப வந்து என்னோட உடம்பு வந்து நல்லா ஒத்துழைச்சது. இப்போ வந்து என்னோட உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. தாய் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அப்படிங்கிற மாதிரி இருக்கனால ஒத்துழைக்காது, வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது பையன் இருக்கான், சி செக்ஷன், நம்ம எல்லாமே பார்க்கணும். அப்ப வந்து நல்லா எனக்கு எந்த ஒரு வலியுமே தெரியல, அது பாட்டுக்கு இருக்கும். இப்ப என்னடா எது பண்ணாலும் வலிக்குடா அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. ஓகே, பாத்துக்கலாம். லெக்ஷனாக்கு நெக்ஸ்ட் ட்ரீம் என்ன? அத இந்த இயர்ல அச்சீவ் பண்றதுக்கு பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்றதுக்கு பெஸ்ட் விஷஸா. அடுத்தனோட ட்ரீம் என்ன? ட்ரீம் வந்து வெளில சொல்ல நடக்காது, அதனால நாங்க சொல்ல மாட்டோம். அந்த ட்ரீம்லாம் எதுவுமே இல்லைங்க. என் வாழ்க்கை சந்தோஷமா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், யாரும் கஷ்டப்பட. எனக்கு என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா நிம்மதியா வாழணும். காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சந்தோஷமா நிம்மதியா வாழணும். எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இதுக்கப்புறம் வரணும் ஒரு நம்பிக்கை. நாங்க சாமிகிட்ட கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட எனக்கு காசை கொடு பணம் கொடுங்கிறத விட எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை போதும்பா. எனக்கு என்ன சொல்றது, பிரச்சனை இல்லாம வாழ்க்கை வந்து காலைல எந்திக்கிறோமா, தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறோமா, நாங்க சாப்பிட்டோமா, நல்லா சாப்பிட்டோமா, வீடெல்லாம் கிளீன் பண்ணோமா, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணோமா, ஏதாவது தொழில் பண்ணோமா, ஏதாவது வேலை பார்க்குறோமா, அடுத்து அதே மாதிரி மதியம் சாப்பிட்றோமா, தம்பியை கூப்பிட்டு வர்றோமா, இந்த லைஃப் போதும் எனக்கு. 4 காசு சம்பாதிச்சாலும் போதும், ரொம்பலாம் ஆசைப்படணும் அவசியமே கிடையாது. 3 நேரம் சாப்பிட்றதுக்கு தான் உழைக்கணும், அந்த 3 அதுவே போதும். இது வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படிலாம் வரதை வாங்கிப்போம், அவ்வளவுதான். வாங்குறதுக்கு வாங்கிக்க வேண்டியதா இல்ல அப்படின்னா ஸ்லோவா இருக்கிறத வச்சு வாழணும். இதுக்கப்புறம் அந்த ஒரு முடிவு தாங்க இருக்கு. இருக்குதா, எல்லாமே இருக்கு, போதும். அதை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க முடிஞ்சா சேர்த்து வைப்போம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம், அவ்வளவுதான். மத்த எதுவுமே ட்ரீம்ங்கிறது இதுக்கப்புறம் வீடு இப்ப கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் போதும். இது தொழில் கையிலயும் இருக்கு, சொந்தமாவும் இருக்கு. சோ எதனாலும் கேட்டுக்கிறாங்க. ஆமா. ஓகே, உங்களை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வீடு கட்டுறது போல் செம ஹாப்பியாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் யோர் ஹவுஸ் வார்மிங். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நிறைய பேர் அதான் சொல்றீங்க, நம்ம வீடு கட்டுறது வந்து நாங்க வீடு கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. வீடியோவே போடல சிஸ்டர். அதெல்லாம் அவ்வளோ பேர் கேட்குறாங்க, நீ வேற என்ன வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி எப்படி இருக்கிறான்? நீங்கள் தென்காசியில் தான் இருக்கீங்க. நியூ ஹவுஸுக்கு போக எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணுவீங்க? நான் ராஜபாளையம், நீங்கள் ராஜபாளையம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை மீட் பண்ணணும் ஆசையாக இருக்குது, நீங்கள் ராஜபாளையம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்லுதோம். எவ்வளோ மணி நேரம் ஆகும்டா நம்ம உங்கள் ஊருக்கு வர? ஆமாம், தென்காசிலேருந்து இங்கே வர்றதுக்கு மினிமம் ஒரு 7 மணி நேரம் ஆகும். காரில் ஸ்கார்பியோவில் வந்தோன்னா 5 hours ஆகும். இங்கே அப்படிங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா 1 டே காலையில் 10 ஒரு 7 8 மணி 9 மணிக்கு ஏறினீங்க அப்படின்னா ஈவினிங் 6 7 மணிக்கு வருவீங்க. மதுரை பட்டுக்கோட்டை பஸ் ஏறி அறந்தான் கீரமங்கலம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் சம்திங், 300 கிலோமீட்டர் கிட்ட வரும். மினிமம் 350 கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் கிட்ட வரும். நம்ம காரில் வரணும், நமக்கு தெரிஞ்ச ரூட்டில் வரும்போது 300 கிலோமீட்டர் வரும். 7 hour 8 hour ஆயிரும். புதுசாக வந்தீங்கன்னா 8 hour கூட ஆக வாய்ப்பு இருக்கு. சிஸ்டர், இவ்வளோ நாள் கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பட் இப்போ வந்து ஒன்றா போக போகிறீங்க, எல்லாம் சேஞ்ச் ஆகும். நல்லபடியாக இருங்க சிஸ்டர். சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்து பொறுமையாக போங்க சிஸ்டர். உங்களை பார்க்க என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது, அதான் சொல்கிறேன். லவ்லி கப்புள்ஸ், உங்களை லாக்டவுனில் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% உண்மை தான். இவ்வளோ நாள் தூரமாக இருந்தோம், எதுவும் தெரிஞ்சிருக்காது. பக்கத்தில் வந்தது கொஞ்சம் பிரச்சனை வரும். அதான் சொல்கிறேன்ல சிஸ்டர், வந்தாலுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். எங்களோட இதே அதுதான் சிஸ்டர். எதுவும் நடக்காது, நடக்கவும் எங்களால எதுவும் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம். அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா லெச்சு போது இங்க வர்றதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட சொன்னது அதான், என்னாலையும் அவளாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வரவும் நான் விடமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாராலையும் பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. ஏதாவது யாராவது ஒண்ணு சொல்ல, இங்கிட்டு நாங்க சொல்ல, அங்கிட்டு சொல்ல, இப்படி ஏதாவது ஒண்ணு கிளம்புறதுதான் அது
நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கணும். நமக்கு வேலை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டாலே போதும். அவ்வளவுதான். என்ன क्वेश्चन இஸ் லெக்ஸன்னாவுக்கு. எஸ் சொல்லுங்க. லெக்ஸன்னாவிற்கு என்ன சாமி வருது? அக்கா காளசாமி மருதப்பனா என்ன என்ன அக்கா எக்ஸ்பிளைன் மீ. லெக்ஷன்னா உங்க குலசாமி வாட் அக்கா? எனக்கு வருது கருப்பர் தான் எங்களுக்கு வருது. எனக்கு வருது. இவங்களுக்கு இவங்க குலதெய்வம் கோயில் முன்ன அங்கிட்டு இருந்து அவங்க கேரளா சைட்ல இருந்து உங்களுக்கு சாமி ஏந்து விடுறது. எனக்கு வந்து கருப்பு சாமி இப்ப ரீசெண்டா வருது. ரீல்ஸ் பண்ணதுல இருந்து இப்ப என்னன்னே தெரியல. மாலை போட்டதுல இருந்து ரீல்ஸ் பண்ணதுல இருந்து அத மாலை போட்டதுல இருந்து முத மாலையில வந்து முத மாலையில இரண்டாவது மாலை ரொம்ப தீவிரமா வந்து இரண்டாவது மாலையில இருந்து கொஞ்சம் இதாயிருச்சு. அது அப்பையில இருந்து இப்ப நான் மாலை போடாட்டியுமே சாமி வருது தெரியல. ஆனா எல்லாருமே சொன்னாங்க ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா விடாது அந்த மாதிரிதான். அது கருப்பர் தான் வராரு எல்லாருமே தெரியும். எங்களுக்கு திருப்பியும் ஒரு பஜனை கூப்பிட்டாங்க எங்களை, தம்பிய வர சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா சில இடத்துல அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. அது கருப்பர் தான். ரெண்டாவது வந்து எங்க குலதெய்வம் கோயில் வந்து சோழசேரி முரம்பு பக்கத்துல தான் இருக்கு. மருதுடையார் சுவாமி. அது வந்து ஏதோ ஒரு பேர் வந்து எங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு அது தெரியல. பொதுவா காளி என்னமோ கோயில் பெரும்பாரு. எங்க அப்பா கோயிலுக்கு போனா ஆக்சுவலி நம்ம சாமியை வந்து சாமியோட ஒரிஜினல் பேர் என்ன பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரை ஐயனாருன்னு தான் சொல்றாங்களாம். ஆக்சுவலி பார்த்தா வெள்ளை யானை ஐயனார். மருதுடையாரோட வாகனம் வந்து வெள்ளை யானையா. இதே அந்த ஐயர் சொன்னார்ல மேல என்ன போட்டு ஸ்ரீ மருதுடையார் சுவாமி துணி தானே போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மருதுடையார் கோயிலுக்கு சிலை இருக்கிறது மருதுடையார் சாமி. இங்கிட்டு சிலை வந்து கருப்பரமா இருக்கிறது வந்து இன்னொன்னு வந்து இதே மாதிரி இந்த புடிமண் எடுத்து சிவகிரியில ஒரு கோயில் கட்டிருக்காங்க. அதுல மருது கிழவன் வச்சிருக்காங்க அந்த சாமி பேரு. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நமக்கு கோயில். அது வந்து நம்ம பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போகும்போது அந்த சிஸ்டர் மெசேஜ் பண்ணாங்க, நீங்க கேட்டீங்க. அதுல வந்து மருதுடையார் போட்டிருக்குது. எங்க தாத்தா எங்க அப்பாவோட அப்பா பேரு மருதப்ப தேவரு. எங்க அப்பா பேரு உத்தண்ட காளசாமி. அதே குலதெய்வம் கோயில் பேரு தான் எங்க அப்பாவுக்கு வச்சிருக்காங்க. அதே பேரு தான் என் மஞ்சுளா பேச்சியம்மான்னு சொல்லிட்டு மஞ்சுளான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு முக்காவாசி பேருக்கு வந்து இந்த மஞ்சுங்கிற ஒரு பேர் வந்துரும். அந்த எம் எல்லாரும் அடுத்து வந்து நாங்க பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா மாலை தான் வைப்போம். எம் அந்த இதுல தான் வைப்போம். ஏன்னா நிறைய மஞ்சு இருக்காங்க. அதனால அந்த நேம் சம்பந்தமானதான் வரும் எங்க குடும்பம். இப்ப நீங்க பேர் வச்சதுமே அப்படிதான். மருது மருதுங்கிற மகிழன் மகிதர்சன். அந்த மகி அதனாலதான் சேர்த்தது எல்லாத்துலயுமே. அவனுக்குமே மகிழன்கிற பேரு அமைஞ்சது காரணமே எங்க குலதெய்வம் பேரு மாங்கிறதுனாலதான் வந்துச்சு. அதனாலதான் அந்த பேர். இந்த கொஸ்டின் வந்து நிறைய வந்துச்சு. வைஷு காது குத்தை பத்தி நிறைய வந்துச்சு. அப்புறம் நம்ம பால் காய்ச்சிக்கு மஞ்சு என்ன செய்ய போறாங்க நிறைய வந்துச்சு. அது வந்து நாங்க மஞ்சு வச்ச வீடியோ எடுத்து நாங்க ஒரு கொஸ்டின் ஆன்சரா நாங்க போடுறோம். அதனால நான் அந்த வீடியோ மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அந்த கொஸ்டினை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஜூன்ல வீடியோ போடுறோம். எப்பன்னு தெரியல, ஆனா போடுறோம். அவ்வளவுதான். ஓகேவா? அந்த வீடியோ எப்பன்னா இல்ல, கூடிய விரைவில் நாங்க அந்த வீடியோ போடுறோம். அப்புறம் வந்து நிறைய பேர் பால் காய்ச்சிக்கு மஞ்சு என்ன பண்ண போறாங்க போட்டுருவோம். அவள்கிட்டே கேட்டுருவோம். மாமா நேற்று என்ன கேட்டுட்டு தான் இருந்தாரு. காலேஜ் மாமா வந்து என்னடா வேணும்னு கேட்டாரு. மாமா நீங்க பண்றத பண்ணுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். எனக்கு நான் திருப்பி பண்றதுக்கு நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். நம்ம இல்ல வளர்ந்துருக்கணும் இல்ல, அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஏன்னா பால் காய்ச்சி முடிஞ்சு கொஞ்சம் அது சொல்ல நான் விரும்பல. கொஞ்சம் சீக்கிரத்துல எல்லா குட் நியூஸையும் சொல்லிடுறேன். அது வந்து நம்ம டேட் வந்து கூடிய சீக்கிரம் நாங்க சொல்றோம். 2 மாசம் 3 மாசத்துல எல்லாமே ஃபங்க்ஷனா இருக்கு. இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கு. எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ட்ரெஸ் எதுவுமே அரேஞ்ச் பண்ணவும் இல்லை. அதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். உங்கள் புது வீட்டை கட்ட எவ்வளவு செலவாச்சு அக்கா அண்ணா அது சொல்லியிருக்கோம். அது என்னென்னா வீடியோ அதாவது வீடு கட்டி முடிஞ்சதும் நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். எல்லாமே பால் காய்ச்சி போகிற வீட்டை காட்டவே இல்லை, ப்ளீஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேலை இன்னைக்கு தான் டைல்ஸ் வேலை முடியுது. ஸோ அடுத்தடுத்து ஒரு வேலை முடியட்டும். உங்களுக்கு நான் கண்டிப்பாக கதவு போட்டதும் நாங்கள் காட்டுறோம். என்ன கதவு போட்டுட்டாங்கன்னா நாங்கள் காட்டுறோம். அப்புறம் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு தனியா அது ஒரு வீடியோவா காட்டுறோம். அதெல்லாம் இப்போதைக்கு 5வது மாசம் உங்களுக்கு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல 4வது மாசத்துல வீடியோ வந்துடும். கண்டிப்பா வீடியோ போடுறோம். அடுத்து எல்லாமே வீடு அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அதெல்லாம் டைம் என்கிட்ட இருக்க பால் காய்ச்சி வீடியோவை முடிச்சுக்கிற பால் காய்ச்சி. இப்ப வரைக்கும் வீடு கட்ட எவ்வளவு செலவு ஆயிருக்கு, மொத்தம் எத்தனை சென்ட், அதுல எத்தனை சென்ட்ல வீடு மட்டும் கட்டுறீங்க, ப்ளீஸ் கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சென்ட் மட்டும் சொல்லிடுறேன். 10 சென்ட் இடம் போர் போட்டிருக்கு. அதுலயே வீடு வந்து முன்னாடி இடம் விட்டாச்சு. இந்த மூலையில
இந்த இப்படின்னா ஒரு இப்ப சதுர டைப்ல இப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு எங்க இடம், நீல வாக்குல இருக்கும், இப்படி இருக்கு. இங்க போர் போட்டிருக்கு இந்த இடத்துல. சோ இந்த முனையில தான் வீடே கட்டியிருக்கேன். ஒரு 3.5 சென்ட் கிட்டத்தட்ட 12 சதுர அடியா 14 சதுர அடியான்னு தெரியல, சொன்னது கம்மி, ஆனா கட்டும் போது பெருசாயிருச்சு. 14 12 எங்கள்ட்ட சொன்ன சதுரடி வந்து பிளான் போர்டு சதுரடி எல்லாமே வேற. ஆனா அவர் வந்து எங்கள்ட்ட சொன்னது பாத்தீங்கன்னா இத்தனை இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிட்டாங்க. சோ அது வந்து நடுவுல அந்த 10 சென்ட்டுக்கு நடுவுல வீடு, நடுவுல ஒரு ரைட் சைடுல ஓரமா வீடு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 சென்ட் 4.5 சென்ட் கிட்ட வீடு வந்திருக்குன்னு என்னோட கணிப்பு. எல்லாரும் சொல்றது அதான் 4 சென்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்திருக்கு மொத்தமா. முன்னாடி இடம் இருக்கு, சைட்லயுமே இடம் இருக்கு. இன்னொரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்ப இல்ல, இப்ப வந்து நான் வீடு இந்த வீடே போதும், மெயின்டைன் இதுவே பெருசா இருக்கு பண்றது, அதனால இதுவே போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஹவுஸ் வார்மிங் கேன் யூ இன்வைட் அஸ் சிஸ் அண்ட் ப்ரோ ப்ளீஸ் ரீப்ளே மை கமெண்ட் அண்ட் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் விச் ஆஃப் யுவர் ஃபேமிலி ட்ரெஸ் கலர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியாக உங்களை இன்வைட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம், நாங்கள் அதுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருந்தோம். ஓகேவா? வீடியோவே போட்டுருவோமா? சரிங்க, போட்டுருவோங்க. கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸு கலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கலர், இவங்க ஒரு கலர், அப்படிதான் சொல்லணும். ஓரளவுக்கு சிமிலர் ஆகும். எடுத்து கொடுத்துருக்காங்க, எடுத்து கொடுத்தாச்சு. தர்ஷனுக்கு மட்டும் எடுத்து கொடுக்கல, அடுத்த வாட்டி போகும்போது அவனுக்கு எடுக்கணும்னு வச்சிருக்கு. பார்ப்போம். லெக்ஷன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ கார் பிடிக்குமா, டாடா பஞ்ச் பிடிக்குமா? ஸ்கார்பியோ தான் பிடிக்கும். எனக்கு ஸ்கார்பியோ தான் பிடிக்கும். எங்க ரெண்டு பேருக்கு டாடா பஞ்ச் பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஆம்ரெஸ்ட் இல்லை கையில், எனக்கு அது ஒன்று தாங்க. இது ஆம்ரெஸ்ட் இல்லை எனக்கு சொல்லுதேன். இல்லை, எங்களுக்கு ஸ்கார்பியோ தான் பிடிக்கும். நான் எனக்கு மைலேஜ் தான் பெஸ்ட், எனக்கு முக்கியமாக பெஸ்ட் எனக்கு அதுதான். டீசல் வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொத்தத்துலயே. சின்ன வண்டி பிடிக்கும், இருந்தாலும் டீசல் வண்டி. ஸ்கார்பியோவா டாடா பஞ்சான்னு கேக்குறாங்க. அப்ப பதில் சொல்லுங்க. ஸ்கார்பியோ சொல்லிட்டேன். ஸ்கார்பியோ, எனக்குமே ஸ்கார்பியோ தாங்க ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஓகே, அடுத்து வந்து क्वेश्चनா காரணம். அடுத்து வந்து நான் உங்க அண்ணி உங்களுக்கு எப்படி பார்த்தவங்க, அக்கா உங்க அண்ணி உங்களுக்கு எப்படிப்பட்டவங்க. நான் அண்ணாங்கிறது நான் அப்படி சொல்லு. உங்க அண்ணி உங்களுக்கு எப்படிப்பட்டவங்க, அக்கா யோகா உங்க யோகா, அக்கா உங்க யோகா உங்களுக்கு எப்படி உடனே கேக்குறாங்க, யோகா அக்கா உங்களுக்கு எப்படின்னு, யோகா அண்ணி உங்களுக்கு எப்படி அப்படி கேக்கு. அது வந்து வேற மாதிரி கேக்குறாங்க. எங்க அண்ணி எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்க, இவங்களுக்கு அக்காவா எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்க. எப்படிப்பட்டவங்கன்னா இதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு. கேக்குறீங்கன்னு புரியல. அதான் அவங்ககிட்ட இருந்து பார்க்கும்போது அக்காவா இருக்காங்க, என்னிட்ட இருந்து பார்க்கும்போது அண்ணியா இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. எப்போதும் அண்ணி வந்து என்னை நார்மலா எப்போதுமே லெச்சு வாடா போடா நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தர்ஷ்குட்டிக்கு ஃபியூச்சர் பிளான் ஆர் சேவிங் பண்ணியிருக்கீங்களா? லைக் பொன்மகன் சேமிப்பு அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? டீட்டெயில் சொல்லுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிப்புனா அந்த மாதிரி எந்த ஒரு சேமிப்பும் இல்லைங்க. எனக்கு அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவனை நல்லா படிக்க வைக்கணும், அவன் என்ன ஆசைப்படுறானோ அது ஆக்கணும். அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, ஓகே, அவனுக்கு அந்த வீடு தான் அவனுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நாங்க முன்னாடியே ஒரு குட்டியா வீடு கட்டி. காலையில கூட சொன்னாங்க, இங்க ஒரு வீடே சின்னமா நம்ம கட்டி நம்மளும் இங்க இருந்துக்கலாமே அப்படின்னாங்க. அந்த இடத்துல நம்ம வீடு கூட கட்டிக்கலாம். அவனுக்கு அந்த வீடு வேணும்னா அவன் அந்த வீடு எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இந்த சைடு வேற வீடு கட்டித்தாங்கனாலும் கட்டி தருவோம், அந்த மாதிரிதான். ஸோ அதனால அவனுக்குன்னு ஒரு பிளான், ஃபியூச்சர் பிளான் எதுவுமே பண்ணல. நம்ம ஒன்று பண்ணி அவங்களுக்கு அது பிடிக்காம பேசினா அதனால அவன் இஷ்டம்தான், அவன் என்ன நினைக்கானோ அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அக்கா 2 பேரும் ரொம்ப க்யூட். நான் ஒன் டைம் தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நீங்கள் இருந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். க்யூட் ஃபேமிலி நீங்கள், உங்கள் அப்பா அம்மா மகி குட்டி எல்லாம். ஓ, அந்த வீட்டுக்கெலாம் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எந்த வீடுன்னு தெரிஞ்சாடா? மெயின் அது. அடுத்து அக்கா, நேத்து நீங்க போட்ட வீடியோல தர்ஷனை திட்டுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா. இந்த கேள்விக்கு நீங்க வீடியோல கண்டிப்பா பதில் சொல்லணும், நான் ரொம்ப வெயிட் பண்றேன். நான் திட்டுனது பிடிச்சிருக்கோ? அது சும்மா விளையாட்டுக்கு தின்னேன், என்ன பண்ற அப்படின்னு சொல்லி. அது எப்பயுமே அப்படிதான், அவன் பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். நீங்க அந்த வீடியோலயே பாத்துருப்பீங்க. அது எதுக்கு அப்படின்னா அவன் ஒண்ணு பண்ணுவாங்க, அது வேற மாதிரி இருக்கும், அதை நாங்க பார்த்து ரசிப்போம். அது கொஞ்சம் அது மாதிரி இருக்கும், சொல்றது அவன வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி நாங்க திட்டினோம்னா அந்த மாதிரி பண்ணுவான்.
சும்மா திட்டினோன்னா அழுகிற மாதிரி வருவான். அழுக இங்கே இருக்கும், அதை அடக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கோவப்படுவான். இப்போ கூட அது நடந்துச்சு. அவங்க அப்பா தான் விட்டுட்டு போனதுக்கு ஒரு நடந்துச்சு, அது ஒன்று நடந்துச்சு. அப்புறம் வந்து தாய் மாமன் சீர் செமையாக செய்வீங்களா? நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குது? உங்ககிட்ட வயசு பேசாமல் இருக்காளா? அதனால கேட்குறேன். உங்கள் அப்பா ஷாப்லாம் பார்த்துக்க போறீங்களா? எல்லாமே தாய்மாமன் சீர் நான் சொல்லிட்டேன். சீர் அதை வந்து பற்றி கண்டிப்பா சொல்றேங்க. பண்ணாமல 2 தாய்மாமன் தான் இருக்கு. வயசுக்கு வந்து 2 தாய்மாமன் தான் இருக்கறனால கண்டிப்பா பண்ணுவோம். தட்டி இவ்வளவு வைப்போம் அவ்வளவு வைப்போங்கிறத மஞ்சுக்கிட்டே ஒரு வீடியோ போட்டுருவோம். மஞ்சை வச்சே வீடியோ போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து அப்பா கடையை பார்த்துக்கலாம். அப்பா கடையை பார்த்துக்காம வேற யார் கடையை பார்த்துக்கிறது? அப்பா கடையை கண்டிப்பா பார்த்துப்பேன். அவர் போட்டோம், போற வழியில போட்டு அப்படியே பார்த்துக்கலான்னு வச்சிருக்கோம். சரியா? இப்போ கடையில் காலையில் 2 நாளாக கடையில் தான் இருக்கேன். இப்போ கூட கடையில் இருந்துட்டு இப்போ தான் 2 மணிக்கு தான் வந்தேன் வீட்டுக்கு. 1 மணிக்கு சாப்பிட்றேனே, 12:30க்கு சாப்பிட்றேன். இப்போ தென்காசி 12:30க்கு 1 மணிக்கு சாப்பிட்றேன். நீ காலையில சாப்பிட மாட்டேன் தென்காசி, இங்கே சாப்பிட்றேன். ரெண்டாவது இப்போ 2 மணிக்கு தான் வந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரெண்டாவது எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க பசங்க எல்லாருமே. ஸோ கரெக்டாக ஒரு 3 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். கடையில் தான் இருக்கேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கடையில் நான் தான் பார்த்து காலையிலேருந்து கடையில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். சும்மா நார்மல் தான். இங்கே தான் இருந்தேங்க. இங்கே தாங்க இருந்தேன் 6 மாசமா. கல்யாணம் ஆகி தம்பியெல்லாம் குழந்தை பிறந்து இல்லை கல்யாணம் தம்பி பிறந்து 6 மாதம் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் கடையில். அதுக்கப்புறமா தான் இங்கே தென்காசி சைடு போனது. அது வரைக்கும் கடைக்கு போயிட்டு தான் இருந்தேன், கடையில் தான் இருந்தேன். இப்போவும் கடையில் தான் இருக்கேன். அங்கே யாரும் இல்லை, பசங்கலாம் இருக்காங்க, 2-3 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஓகே, மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எப்போ பார்ட் 2ல சொல்லுதோம். அப்புறம் நிறைய பேர் வந்து மஞ்சுக்கு எப்போ பத்திரிக்கை கொடுக்க போறீங்க, அப்புறம் இவங்க அக்கா அக்கா வச்சானுக்கு எப்போ பத்திரிக்கை கொடுக்க போறீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பத்திரிக்கை வீடியோ அப்கமிங்ல வரப்போது. நாங்க வெள்ளிக்கிழமை மஞ்சுக்கு கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அக்கா மச்சானுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் கடை லீவா, அதனால வீட்டுல இருப்பாங்க, போகலாம் அப்படின்னு. அப்படியே அங்க இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதையுமே நாங்க பார்த்ததில்ல இது வரைக்கும். எல்லாருக்கும் வீடியோல தான் பார்த்திருக்கோம். அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே அத்தை மாமாக்கும் கொடுத்துட்டு அப்படியே மடப்புறம் காளி கோயிலுக்கு போய் அங்கேயே ஒரு பத்திரிக்கை வச்சு சாமி மதியம் ஆயிரும். திறந்திருக்கும் நினைக்கிறேன். அங்க 2-3 அக்கா கொடுக்கணும். அங்க லட்சுமி அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே வரலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து மஞ்சு அந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தீங்க. அப்புறம் மிச்ச கொஸ்டின் எல்லாமே இந்த சீர் சம்மந்தமான கொஸ்டின் எல்லாமே நல்லா நிறைய கேட்டிருந்தீங்க, நல்லாவும் கேட்டிருந்தீங்க. காதுகுத்து சம்மந்தமான கொஸ்டின் எல்லாமே மஞ்சு வச்சு சொந்தக்காரங்களை என்னென்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டட் ஆனவங்களை வச்சு வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால மஞ்சு வச்சு கண்டிப்பாக வீடியோ போகிறோம். டேட்டு வந்து இன்னும் பத்திரிக்கை எதுவுமே அடிக்கலை காது குத்துக்கு. நம்ம பால் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே 1 by 1 வரும். அதனால் அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு 1 by 1 அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.